Hi all. Coming Tuesday, September 9 அன்னைக்கு டிவைன் போர்ட்டல் ஆரம்பங்க. அதாவது 999 போர்ட்டல் ஓப்பனிங் ஆகுது. இது என்ன 999 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 999 எப்போவுமே ஒரு ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட். 9 என்பது நவ கிரகங்கள். எப்பொழுதுமே அந்த 9 என்ற நம்பருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. இது ஆக்சுவலி ஏஞ்சல் நம்பர் சொல்லுவோம் இல்லையா? இந்த ஏஞ்சல் நம்பர் என்னடா ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய முடிவுகள் என்ன, ஒரு பழைய டாக்ஸிக் பேட்டர்ன் இதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நம்மளுடைய லைஃப் புதுசாக ஆரம்பிக்க பொழுது, நமக்கு புதுவித அனுபவங்கள் கிடைக்க பொழுது, நம்ம கடந்து வந்த எல்லா வித கஷ்டங்களும் முடிவடைய போகிறது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த 999. அதே மாதிரி நம்மளோட கர்மா ரிலீஸ் பண்ண சிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கர்மாக்களையும் உள்ளடக்கியது தானே. அப்போ நம்ம கர்மாக்களையும் ரிலீஸ் பண்ணி நம்ம புதுவித பிகினிங்ஸை ஆரம்பத்தை தொடங்க போகிறோம். அதற்கான போர்ட்டல் தாங்க இது. ஸோ அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு டிவைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரொம்ப பவர்ஃபுல் தான். சாயந்தர டைமில் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு ரூமில் உட்காந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்திங்கன்னா ரொம்ப மோர் கனெக்டட் ஆகிடுவீங்க. அதாவது நம்மளோட பிரபஞ்சத்து கூட ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும்போது இன்னும் நல்லா கனெக்ஷன் கிடைக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது, மாடிக்கு போக முடியாது அப்படின்றவங்க ரூம்லேயே இட்ஸ் ஃபைன் தான். ரூமை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு நான் என்னுள்ளே இருக்கக்கூடிய எல்லா வித நெகட்டிவ்ஸையும் உணர்வுகளோடு சொல்லணும். எல்லா வித நெகட்டிவ்ஸும் இன்னைக்கோட இதுதான் லாஸ்ட். என்கிட்டேருந்து எல்லா வித டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் நான் எதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கணும் அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமாக ஒரு ஷீட் எடுத்து அப்படியே எழுதுங்க. வார்த்தைகளால் எழுதுங்க. ஐ ரிலீஸ் ஆல் மை டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ், ஐ ரிலீஸ் ஆல் மை கர்மாஸ், ஐ ரிலீஸ் ஆல் மை ஃபியர்ஸ் அப்படின்னு எழுதுங்க. உணர்வுபூர்வமாக எழுதிட்டு அப்படியே மூச்சு நல்லா இழுத்துட்டு, நல்லா இழுக்கும் போது இந்த டிவைன் எனர்ஜி உள்ளே போகிற மாதிரியும் வாய் வழியாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி எல்லா வித நெகட்டிவ்ஸும் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரிலீஸ் பண்ணுங்கள். எதில் எழுதலாம் அப்படின்னா, பேப்பர்லேயும் எழுதலாம், இல்லைனா பே லீஃப்லேயும் எழுதலாம். பே லீஃபில் எழுதினா இன்னும் கொஞ்சம் பவர். ஓகே, ஸோ பே லீஃப்லேயும் எழுதிட்டு அந்த நெருப்புக்கு நேராக காட்டி கொளுத்துங்க. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லா வித நெகட்டிவ்ஸையும் நீங்கள் ஒப்படைக்கிறீங்க. நெருப்பு மூலயமாக, சாம்பல் மூலயமாக கரைக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி நம் முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கண்ணை மூடி அப்படியே அவர்கள்ட்டேருந்து ஒரு வித எனர்ஜி நமக்கு நோக்கி வர்றதாகவும் நம்ம உடம்புக்குள்ளே புகுத்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கர்மாக்கள் அனைத்தும் அழிக்கப்படுகிறது அப்படின்னு கற்பனை பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த ஒயிட் லைட் உள்ளே போகும்பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் அழிக்கப்படுகிறது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு, நான் புதுவித தொடக்கத்துக்கு தயாராக இருக்கேன், என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை வரவேற்க தயாராக இருக்கேன், நான் புது முயற்சிகளை எடுக்க தயாராக இருக்கேன், இனி என் வாழ்வில் அனைத்தும் சந்தோஷமே, அனைத்தும் வெற்றியே அப்படின்ற அஃபர்மேஷனை 9 டைம்ஸ் ரிப்பீட்டடாக திரும்ப சொல்லுங்கள். உணர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளனாக நினச்சிக்கிட்டே சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் இனி எல்லாம் வெற்றியே, என்னை விட்டு அனைத்து கஷ்டங்களும் நீங்கியதற்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரபஞ்சம் எனக்கு அனைத்து வித வெற்றிகளையும், அனைத்து வித சந்தோஷங்களையும், அனைத்து வித செல்வ வளத்தையும் அளித்ததற்கு நன்றி அப்படின்னு உணர்வுபூர்வமாக அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் பண்ணி எல்லா வித நன்றிகளையும் தெரிவித்து அப்படியே ஒரு வணக்கம் செலுத்துங்க. 9 என்ற நம்பர் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். அதாவது 369 இது 3 நம்பர் பவர்ஃபுல். அதில் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் 9. 9க்கு உள்ளடங்கியதை தான் இந்த 3யும் 6ம். ஸோ 9 என்ற ரொம்ப அபரிவிதமான ஒரு ஸ்ட்ராங்கான ஏஞ்சல் நம்பர் அன்றைக்கி வருது. தட் இஸ் 2025. அதை ஆட் பண்ணும்போது 2 + 2 4 + 4 5 9 அப்படின்ற வருது. ஸோ தேதியும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி, தேதி 9. ஓகே, அது எல்லாமே சேர்த்து 999 வருது. இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ இந்த நாளை மிகவும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு அந்த நாளில் நாங்கள் காலையில் 5:15 to 6 கர்மா ஹீலிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 4 days கர்மா ஹீலிங் கிளாஸ். உங்களை வேறு லெவலில் உங்களை கொண்டு போக போகிறோம். தட் இஸ் உங்கள் கர்மாக்கள் கழிக்கப்படுகின்றதுன்னு உங்களாலே உணர முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த கிளாஸில் கலந்துக்கணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வர செப்டம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேணுன்றவங்க இப்போலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபைன்
ஃபைனலாக நிறைய லாஸ்ட் மினிட் அந்த ரஷ் அப்போ கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக நான் முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங், பர்சனல் கோச்சிங், அதை தவிர்த்து மணி அட்ராக்ஷன் கிளாஸ் நிறைய இருக்குது. நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்கலாம், ரெஃபர் பண்ணலாம். நிறைய சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா எல்லாத்துக்கும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.